ஹலோ கைஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் இன் சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி பாரடைஸ் லாஸ்ட், ஆத்தர் நேம் ஜான் மில்டன். இவங்க 1608 to 1674 வரை வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் சிவில் சர்வெண்ட். இவங்க ஒரு வெல் எஜுகேட்டட் பியூரிட்டன் ஃபேமிலியை சார்ந்தவங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல போம்லாம் எழுதியிருக்காரு, பட் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆயிடுறாரு. பட் அகெயின் பொயட்ரிக்குள்ள வரும்பொழுது எப்பிக் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ கிறிஸ்டியன் தியாலஜில இருந்து ஒரு தீம் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. பை தட் டைம் என்ன ஆகுதுன்னா அவர் கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆயிடுறாரு. அரௌண்ட் 1652லலாம் ஃபுல்லாவே பிளைண்ட் ஆயிடுறாரு. எப்படி இந்த எப்பிக் எழுதினாரு அப்படின்னா, இவர் டிக்டேட் பண்ண அவங்க கூட இருந்த அசிஸ்டன்ஸ் தான் எழுதுறாங்க. அதுல ஆண்ட்ரியூ மார்வெல் அப்படிங்கிறவர் தான் இந்த போமா அவர் டிக்டேட் பண்ண எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போம் பாரடைஸ் லாட் 1667ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு 10 வால்யூம்ஸோட. ஆக்சுவலா ஒரு எப்பிக் அப்படின்னா 12 வால்யூம்ஸ் இருக்கணும், பட் இதுல 10 வால்யூம்ஸ் தான் இருக்கு. ஸோ 1672ல அகெயின் 12 புக்ஸா பப்ளிஷ் பண்றாங்க. எப்படி 10 வால்யூம்ஸ் 12 மாறுச்சு அப்படின்னா, 7th புக்கையும் 10th புக்கையும் ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ஸோ 10 புக்ஸ் 12 புக்ஸா மாறிடுது. இவரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எபிக் போயட்டா கருதப்படுறாரு. Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரடைஸ் லாஸ்ட்ல டோட்டலா 12 புக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போறது புக் 1. இதுல டோட்டலா 798 லைன்ஸ் இருக்கு. இதுல 1 to 26 லைன்ஸை இன்வோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வோகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஹையர் பவர் கிட்ட ப்ரேயர் பண்றது. இந்த எப்பிக் எழுதுறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னும், கைடன்ஸ்க்காகவும் ஞானம் வேணும் அப்படின்னும் ஒரு ஹையர் பவர் கிட்ட ப்ரேயர் பண்றாரு. இதுதான் இன்வோகேஷன் சொல்லுவோம். இந்த இன்வோகேஷன்ல தீம் ஆஃப் த ஒர்க் எதை பத்தி எழுத போறாரு, இந்த பாரடைஸ் லாஸ் எதை பத்தி இருக்கு அப்படின்ற தீமையும் அண்ட் அவருடைய ப்ரேயரும் சேர்த்திருக்காரு. இப்போ இன்வோகேஷனை பார்க்கலாம். இந்த போமுடைய தீம் என்னன்னா, மேன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ். கடவுளால முதலாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் ஆடம் அண்ட் ஈவ், இவங்க 2 பேரையும் உருவாக்கி ஈடன் கார்டன்ல விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட பழத்தை சாப்பிடக்கூடாது, அந்த ஃபார்பிடன் ட்ரீல இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்லியிருப்பாரு. பட் சேட்டன் இவங்கள டிசீவ் பண்ணிட்டதால இவங்க அந்த பழத்தை சாப்பிட்டுருவாங்க. ஸோ காட் இவங்கள பனிஷ் பண்ணி அந்த ஈடன் கார்டனை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. இனி நீங்க வேலை செஞ்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. மனிதர்களுக்கு இந்த டெத், பெயின் இது எல்லாமே இவங்களுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் மூலமா வந்தது தான். ஈடன் கார்டன்ல எந்த ஒரு சஃபரிங்கோ கவலையும் இல்லாம வாழ்ந்தவங்க அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால இப்போ அதை எழுந்துட்டாங்க. ஸோ இந்த மேன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ், ஃபால் ஆஃப் த மேன், இதை பத்தி தான் பேச போறோம் இந்த போம்ல. ஸோ இதுதான் இந்த போமுடைய தீம். அண்ட் டு ஜஸ்டிஃபை த வே ஆஃப் காட் டு மென், இவங்கள காட் பனிஷ் பண்ணாருல்ல, அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமாகவும் இந்த போம் அமைஞ்சிருக்கும். இப்போ தீம் பத்தி சொல்லியாச்சு. அடுத்ததா ஜான் மில்டன் ப்ரே பண்ணி ஹெவன்லி மியூஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட கிரேட்டர் மென் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த தீமை பத்தி எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி மியூஸ் கிட்ட ப்ரேயர் பண்றாரு. எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மியூஸை கூப்பிடுறாரு. யூஸ்வலாவே போயட்ஸ் ஒரு போம் எழுதுறதுக்கு முன்னாடி ஹெவன்லி ஸ்பிரிட் கிட்ட ப்ரேயர் பண்ணி கைட் பண்றதுக்கு கேட்பாங்க. பட் இவரு கூப்பிடுற மியூஸ் யாரு அப்படின்னா, பைபிள்ல மோசஸ்க்கு ஹெல்ப் பண்ண மியூஸ் எதுவோ அந்த மியூஸை கூப்பிடுறாரு. பைபிள்ல மோசஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, சிங்கிள் பர்சனா இஸ்ரேல் பீப்புள ஈஜிப்ட்ல இருந்து கானானுக்கு கூட்டிட்டு போவாரு காடோட ஹெல்ப்னால. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ண மியூஸ் எதுவோ அந்த மியூஸை இவரு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. இவரு ஒரு அட்வென்ச்சரஸ் சாங்கை எழுத போறாராம். ஸோ அதுக்காக எனக்கு பிளெஸிங் வேணும். இப்போ இவரு எழுத போறது யாருமே எழுதாத ஒரு அன்அட்டெம்ப்டட் திங்கை இவர் இப்போ அட்டெம்ப்ட் பண்ண போறாராம். அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹெவன்லி மியூஸை கூப்பிடுறாரு. இப்போ இவரு கூப்பிடுற மியூஸ் டெம்பிள்ஸையோ இல்ல ரிச்சுவல்ஸையோ ப்ரிஃபர் பண்ணாதான், பட் பியோர் ஹார்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுமா. மியூஸ் கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இக்னரண்டா இருக்கலாம், பட் என்ன இலுமினேட் பண்ணுங்க அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் காடை ஹெல்ப்க்கு கூப்பிடுறாரு. ஸோ இப்போ ஆடம் அண்ட் ஈவ் எப்படி காடை டிஸ்ஓபே பண்ணாங்க, காட் எப்படி பனிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண போறேன் அப்படின்னு மியூஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. இதோட இன்வோகேஷன் முடியுது. அடுத்ததா சாட்டனுடைய ரிவால்ட். ஆடம் அண்ட் ஈவ தான் மேன்கைண்ட்க்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டியன் தியாலஜி படி ஃபர்ஸ்ட் மென் அண்ட் உமன் ஆடம் அண்ட் ஈவ் தான். ஸோ அவங்க தான் எல்லாருக்குமே கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லையா? ஸோ அவங்க ஹாப்பியா ஈடன் கார்டன்ல இருந்தாங்களாம். அந்த பிளெஸட் பிளேஸை விட்டு அவங்கள ஃபால் ஆக வச்சது எதுன்னு கேட்குறாரு. எது அப்படின்னா அந்த ஃபார்பிடன் ஃப்ரூட் தான். அந்த ஃப்ரூட்டை காட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க.
பட் சேட்டன் இவங்கள டிசீவ் பண்ணிட்டதால இவங்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுறாங்க. ஸோ அந்த சேட்டன் அவங்கள டிசீவ் பண்ணிட்டான், அவங்கள விழ வச்சுட்டான். ரொம்ப கன்னிங்கா மதர் ஆஃப் மேன்கைண்ட் தட் இஸ் ஈவ் டிசீவ் பண்ணி இந்த ஃப்ரூட்டை சாப்பிட வச்சுட்டான்னு சொல்றாரு. சேட்டனுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஹெவன்ல காட்க்கு எதிராக ரிபில் பண்றாங்க. நாங்களும் காட்க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காட்க்கு ஈக்குவலா பவர்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸை சேர்த்துக்கிட்டு இந்த சேட்டனுக்கு ஹெவன்ல ஒரு பேரு லூசிஃபர். ஸோ ரிபெல் பண்றாங்க. ஸோ காட் அவங்கள பனிஷ் பண்ணி என்ன பண்ணிடுறாருன்னா ஹெல்லுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அது ரொம்ப கொடுமைகள் நிறைஞ்ச இடமா ஹெல்லானது இருக்கு. சேட்டனும் அவனுடைய ஹாரட் க்ரூவும் ஹெல்லில் 9 days அந்த லேக் ஆஃப் ஃபயர் எங்க பார்த்தாலும் நெருப்பு அந்த இடத்துல இருக்காங்க. 9 days அன்கான்ஷியஸா இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்து தான் ஹெல்லுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதையே ரியலைஸ் பண்றாங்க. இப்ப லூசிஃபருக்கு பக்கத்துல பீல்சிபப் இருக்கான். பீல்சிபப்பும் ஒரு சேட்டன் தான். குரூப்பா ரிபெல் பண்ணாங்கல்ல, அதுல பீல்சிபப்பும் ஒருத்தன். இப்ப லூசிஃபர் பீல்சிபப்பை பார்த்து, நீ ரொம்ப மாறிட்ட, இதுக்கு முன்னாடி நல்லா பிரைட்டா இருந்த, பட் இப்போ ரொம்ப ஸ்மோக்கி அண்ட் டார்க்கா மாறிட்ட அப்படின்னு சொல்றான். இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஹெவன்ல ரொம்ப அழகா பிரைட்டா இருந்த இவங்க எல்லாம் இந்த ஃபால்க்கு அப்புறம் ஹெல்லுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா பார்க்கவே பயங்கரமா மாறிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பீல்சிபப் தான் லூசிஃபருக்கு அடுத்ததா செகண்ட் இன் கமாண்ட். அண்ட் ஆல்சோ லூசிஃபர் பீல்சிபப்பை ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்றான். ஏன்னா அந்த ரிபெல்ல லூசிஃபர் கூடவே இருந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது, ரிபெல் பண்ணது எல்லாமே இந்த பீல்சிபப் தான். இப்போ இவங்க எல்லாம் ஹெல்க்கு வந்தாச்சு. இந்த சேட்டனுடைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணணும், அவங்க எல்லாம் இந்த லூசிஃபரை நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேட்டன் ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். காடுடைய சுப்பீரியர் பவரை பத்தி பேசுறான். இதுக்கு முன்னாடி காடுடைய பவரை பத்தி தெரியாது, அதனால தான் தோத்துட்டோம். பட் இப்போ அவருடைய ஃபுல் பவரையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனி அவருக்கு ஈக்குவலா நம்ம சண்டை போடலாம், அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடலாம், கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றான். அண்ட் காடை ஒரு பொட்டென்ட் விக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றான். அண்ட் அவங்களுடைய பேட்டில் டுபியஸ் பேட்டில் அப்படின்னு சொல்றான். டுபியஸ் பேட்டில் அப்படின்னா 2 பார்ட்டிஸுமே ஸ்ட்ராங்கா இருந்தா யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு தெரியாது. அந்த பேட்டில் ரொம்ப டஃப்பா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால டுபியஸ் பேட்டில் அப்படின்னு சொல்றான். தட் இஸ் காடுக்கு ஈக்குவலா இவனும் தன்னை தானே நினைச்சு பேசிட்டு இருக்கான். இவன் காட் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானா. அண்ட் ஆல்சோ ஆல் இஸ் நாட் லாஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றான். அதாவது எல்லாமே நம்ம இழந்து போயிடல, இன்னும் நம்ம சண்டை போடலாம், இன்னும் நம்ம கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். அவன் தன்னைத்தானே சப்மிட் பண்றதுக்கு அவன் ஒத்துக்கல. அதாவது கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லுவாங்கன்னா, மன்னிப்பு கேட்டு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிறிஸ்டியானிட்டியில ரொம்ப முக்கியம். பட் இவன் அந்த சப்மிஷனுக்கு ஒத்துக்கவே இல்லை. காடுடைய பவரோ இல்ல அவருடைய கோபமோ சேட்டனுடைய கிரேட்னஸை குறைக்காது அப்படின்னு சொல்றான். காடு வந்து பயந்துட்டாராம், எங்க சேட்டன் வந்துட்டு ஜெயிச்சிடுவானோ அப்படின்னு பயந்து அதனாலதான் அவங்கள வந்து ஹெல்லுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஏன் பேசுறான் அப்படின்னா, பீல்சிபப்புடைய கான்ஃபிடன்ஸை கெயின் பண்றதுக்காகவும் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் பேசுறான். சீக்கிரமே நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம், கண்டிப்பா நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசுறான். அவனுடைய ஸ்பீச் மூலமா அவனே ஹீரோயிக்கா காட்டிக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்ட பீல்சிபப், நம்ம ஒன்ஸ் க்ளோரியஸ் ஏஞ்சல்ஸா இருந்தோம், நம்ம எப்படி தோக்கடிக்கப்பட்டோம், அண்ட் இந்த ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஒருவேளை காட் இன்னும் ஃபர்தரா நம்மள பனிஷ் பண்ணிட்டா என்ன பண்றது, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், காடுக்கு அகெயின்ஸ்டா திரும்பவும் சேலஞ்ச் பண்ண போறோமா, இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட உடனே சேட்டன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் ரொம்ப ப்ரௌடாவும் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா கடவுள் என்ன செய்ய சொன்னாரோ அதை பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்றான். எந்த நல்லதையுமே பண்ண போறது கிடையாது, எப்பவுமே காட்க்கு அகெயின்ஸ்டா தான் இருக்க போறோம்னு சொல்றான். இப்போ லேக் ஆஃப் ஃபயர்ல இருந்து லேண்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹெல் அப்படின்னாவே ஃபுல் ஆஃப் சஃபரிங் நிறைஞ்ச ஒரு பிளேஸ் தான் இல்லையா? ஸோ அங்கே லேண்டுமே ஒரு சாலிட் ஃபயர் மாதிரி தான் இருக்கு. இப்போ லேக் ஆஃப் ஃபயர்ல இருந்து அந்த லேண்டுக்கு போறாங்க. இப்போ சேட்டன் பேச ஆரம்பிக்கிறான். பட் அவன் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மில்டன் சேட்டனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவனோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சேட்டனுடைய ஹெட் அப்லிஃப்டடா இருக்கான், அவனுடைய ஐஸ் நல்ல ஸ்பார்க்லிங்கா இருக்கான், அதர் பார்ட்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆன மாதிரி அந்த ஃபயர் பூல்ல இருக்குன்னு சொல்றாரு. அவனுடைய பாடி ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கான், ரொம்ப பெருசா இருக்கானா. அவனுடைய பாடியை பார்த்த மற்ற செயிலர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கப்பலில் வர செயிலர்ஸ் அதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா, அவனுடைய பாடி ஒரு ஐலாண்ட்னு நினச்சிப்பாங்களாம்.
ஓகே நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு விடிஞ்ச உடனே வெளிச்சம் வந்த உடனே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுடைய பாடி வந்து ரொம்ப பெருசா. அப்படி செயிலர்ஸ் யாராவது வந்து தங்கினால் அந்த இடம் வந்து மார்னிங் வரவே வராது, வெளிச்சம் வரவே வராதுன்னு சொல்றாரு. அதாவது இது ஒரு சிமிலி. என்ன சொல்ல வராருன்னா, சேட்டன் ரொம்ப டிசீவிங் ஆனவன். அவனுடைய வழிகள்ல ஆசைப்பட்டு அந்த பாவத்துக்குரிய லைஃப்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வெளிச்சமே இருக்காது அப்படின்னு சொல்ல வராரு. இப்போ அந்த ஃபயர் லேக்ல இருந்து கரைக்கு வந்துடுறாங்க. அந்த கரையுமே ஒரு சாலிட் பால்கனோ மாதிரி அவ்வளோ ஹாட்டா இருக்கான். இப்போ கரைக்கு வந்தாச்சு. ஐயோ இனிமேல் இங்க தான் இருக்கணுமா, அந்த ஹெவன்ல செலஸ்டியல் லைட்ல இருந்தோமே, இப்ப இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறான். பட் அதுக்கப்புறம் அவன் என்ன யோசிக்கிறான்னா, அங்க ஹெவன்ல காட்க்கு கீழே இருக்கிறத விட இங்க ஹெல்ல இப்படி இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு யோசிக்கிறான். இட்ஸ் ஓன் மைண்ட் தட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு பெரிய பேலஸ்ல இருந்தாலுமே நம்மளுக்கு ஹாப்பி மைண்ட் இல்லை அப்படின்னா நம்மளால அங்க இருக்க முடியாது. பட் இதே ஒரு சின்ன வீட்ல சின்ன இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தா அந்த இடம் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்ல வரான். அங்க ஹெவன்ல இருக்கிறத விட, அங்க சேடா ஹெவன்ல காட்க்கு கீழே இருக்கிறத விட இங்க ஹெல்ல இப்படி இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றான். இங்க ஹெல்ல இவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீயா இருக்கலாம், இவங்க ஹெல்ல ரூல் பண்ணலாம், ரொம்ப இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படின்னு பீல்சிபப் கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்போ என்ன டிசைட் பண்றாங்கன்னா, மற்ற ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அந்த ஃபயர் ஆஃப் லேக்லயே இருக்காங்கல்ல, அங்க இருந்து ஒருத்தரா கொண்டு வரலாம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த சமயத்துல பீல்சிபப் என்ன பேசுறான்னா, நம்மள டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா காடால மட்டும்தான் முடியும். பட் எங்களுக்கு லீடர் யாரு, நீதான் அப்படின்னு சாட்டன் கிட்ட சொல்றான். உன்னுடைய வாய்ஸை கேட்டா மற்ற ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றான். இப்போ லைன்ஸ் 283 to 521ல ரிபிள் ஏஞ்சல்ஸை பத்தி பார்க்க போறோம். அங்க காட் கூட ரிபிள் பண்ணி இப்ப ஹெல்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படி விழுந்து கிடக்கிற ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொருத்தரா இப்ப வராங்க. சேட்டன் மற்ற ஃபாலன் ஏஞ்சல்ஸை யார் கூட கம்பேர் பண்றான்னா, ஆட்டம் சீசன்ல கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, கிரவுண்டை கவர் பண்ணி இருக்கக்கூடிய லீவ்ஸ் கூட கம்பேர் பண்றான். அவ்வளோ பேர் விழுந்து கிடக்குறாங்களாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மரத்துல இருந்து விழுந்துருச்சு அந்த லீவ்ஸ். அந்த லீவ்ஸ் எதுக்கு சொந்தம், மரத்துக்கு சொந்தம். பட் இப்போ விழுந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து யூஸ்லெஸ் தான் இல்லையா? ஸோ காட்க்கு சொந்தமான ஏஞ்சல்ஸ் இப்போ அங்கிருந்து ஹெல்லுக்கு விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இதுதான் சொல்ல வராங்க. இப்போ ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ரிபல் ஏஞ்சலா லேக் ஆஃப் ஃபயர்ல இருந்து லேண்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் வர்றது மோலாக் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல். இந்த ரிபல் ஏஞ்சல் வயலன்ஸ் அண்ட் வாரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்ததா கீமோஸ், இது மோப்ஸ் வர்ஷிப் பண்ண ஒரு ஃபாலன் ஏஞ்சல். பால் கானான்ல வர்ஷிப் பண்ணப்பட்ட ஒரு ஃபாலன் ஏஞ்சல். ஆஸ்தரெட் ஃபோனீஷியன் காடஸ். மேமோன் இது கிரீட் அண்ட் பேராசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாலன் ஏஞ்சல். பேலியால் இது லக்ஸரி, லேசினஸ் அண்ட் மாரல் கரப்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாலன் ஏஞ்சல். இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிப்ளிக்கல் ஹிஸ்டரி இருக்கு. இப்படி நிறைய ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அங்க இருக்கு. இப்போ ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. லூசிஃபரை சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. இவன் எல்லாரையும் கவுண்ட் பண்ணி பார்க்கறான். அந்த பட்டாலியன் வியூவை பார்த்துட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றான். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆர்மியும் இப்போ இங்க இருக்க இந்த சாட்டன் ஆர்மிக்கு இணையாகாது அப்படின்னு சொல்றான். சாட்டன் பார்க்க அந்த இடத்துல எப்படி இருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய டவர் மாதிரி நிக்கிறானா, அவன் கிட்ட இன்னும் கூட கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கான். அந்த பிரைட்னஸ் எதுனா, இதுக்கு முன்னாடி ஏஞ்சலா இருந்தால அப்ப இருந்த அந்த க்ளோரியுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பிரைட்னஸ். சேட்டன் எக்லிப்ஸ் அப்ப வரக்கூடிய டிம் சன் மாதிரி இருக்கானா, அதை ஒரு பேட் ஓமனா பார்ப்பாங்க, கெட்ட சகுனமா தான் கருதுவாங்க. ஸோ அப்படி இருக்கானா. அவனுடைய ஃபேஸ்ல ஸ்கார்ஸ் வூண்ட்ஸ் எல்லாம் இருக்கான். ஐஸ் ரொம்ப க்ரூவலா இருக்கான். மற்ற ஃபாலன் ஏஞ்சல் ஸ்பெயின்ல இருக்கிறத பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா இது எல்லாத்துக்குமே லூசிஃபர் தான் காரணம் இல்லையா? இப்போ சாட்டன் பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கும் போதே ரொம்ப எமோஷ்னலா இருக்கிற மாதிரி பிரிட்டன் பண்றான். 3 times பேச வந்தும் பேச முடியாம வாய்ஸ் எல்லாம் தழும்புற மாதிரி ஆக்ட் பண்றான், நடிக்க தான் செய்யறான். அவனுடைய கண்ணுல இருந்து தண்ணி வருது, அதுவுமே ஃபேக் தான். இப்போ ஃபைனலி பேசுறான். எப்படி ஸ்டார்ட் பண்றான்னா, நீங்க எல்லாரும் மேட்ச்லெஸ், யார் கூடவும் உங்களை மேட்ச் பண்ண முடியாது, நீங்க ரொம்ப க்ளோரியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் ரொம்ப ஷேர் பண்றான். இப்போ நம்ம தோத்துட்டோம் தான், பட் அதை நினைச்சு ஷேமா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம டிஃபீட் பண்ணப்படுவோம் அப்படின்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. பட் நம்ம திரும்பவும் ரெய்ஸ் ஆகணும், இழந்ததை எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். காட் ஹெவனை ரொம்ப ட்ரெடிஷ்னலா ரூல் பண்றாரு, டிக்னிட்டியை டிஸ்பிளே பண்றாரு. பட் அவருக்குள்ள இருக்க ஸ்ட்ரென்த்தை
ரொம்ப மறைச்சு ஹிடனாக தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்மளை டெம்ப் பண்ணுச்சு. அதனால தான் நம்ம ரிபில் பண்ணோம். அதனால தான் இப்போ நம்ம இப்படி விழுந்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்றான். பட் இப்போ அவருடைய பவர் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண போறோம். எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா, கன்னிங்கா மற்றவங்கள டிசீவ் பண்ணி, அதாவது காடுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணி தான் நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். ஹெவன்ல ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. என்னன்னா, காட் ஒரு நியூ வேர்ல்டை கிரியேட் பண்ண போறாரா. ஸோ இப்போ நம்ம அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சமாதானத்தை கெடுக்க போறோம், அங்க இருக்க பீப்புள் எல்லாம் நம்ம டிசீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பை டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்றாங்க, நல்லா ரியாக்ட் பண்றாங்க. இப்போ ஒரு பில்டிங், பாண்டிமோனியம் பெரிய பில்டிங் ஒன்று கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஒரு ட்ரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் கிரேட் ஸ்பீட்ல வால்கனிக் ஹில் மேல போயிட்டு அங்க இருக்க மெட்டாலிக் ஓர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்களாம். மேமோன் அப்படிங்கிற ஒரு ரிபிள் ஏஞ்சல் வருது. அதுக்கு எப்பவுமே கோல்டன் மெட்டல்ஸ் மேல ரொம்ப அப்சஷன் இருக்கும். ஈவன் இந்த ஃபாலன் ஏஞ்சல் ஹெவன்ல இருந்தப்ப கூட அங்க இருக்கக்கூடிய கோல்டன் பாத்வே மேல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குமா. இந்த ஃபாலன் ஏஞ்சல் தான் மனிதர்களுக்கு மத்தியில நிறைய ஆசைகள், பொருளாசை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேட்டன் தான் இது. ஸோ இந்த மேமோனுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி அங்க இருக்க கோல்ட் அண்ட் அதர் மினரல்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணி எல்லாத்தையும் எடுக்க வைக்குதான். ஸோ அங்க மைனிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு பெரிய பில்டிங் அந்த இடத்துல எழுப்பப்படுது. அந்த பில்டிங் எப்படி எழும்புதுன்னா, ஒரு புகை எப்படி மேலே எழும்பும் அந்த மாதிரி எழும்புதான். தட் இஸ் அவ்வளவு ஃபாஸ்டா அந்த பில்டிங்கை வந்து எழுப்பிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்படி அவங்க எழும்பும்போது ஸ்வீட் சாங்ஸ் அண்ட் ஸ்வீட் வாய்ஸ் எல்லாம் கேக்குதா. அந்த பில்டிங்கை ரொம்ப பிரம்மாண்டமா அழகா பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய பில்லர்ஸ் வச்சு ரூஃப் எல்லாம் ஃபுல்லா கோல்ட்ல டிசைன் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கா அவங்க கட்டின அந்த பில்டிங். அதுல ஒரு பெரிய ஹால் இருக்கு, பாலிஷ்டு ஃப்ளோர், மேஜிக்கல் சஸ்பெண்டட் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்கு, டாஸ்லிங் லைட்ஸ் கூட இருக்கு. இப்போ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அந்த பாண்டிமோனியம்குள்ள போறாங்க. ஒரு சில பேர் பில்டிங்கை அட்மையர் பண்றாங்க, ஒரு சில பேர் அந்த ஆர்கிடெக்டை அட்மையர் பண்றாங்க. இந்த ஆர்கிடெக்ட் யாருன்னா மல்சிபாப் அப்படிங்கிற ஒரு ஃபாலன் ஏஞ்சல். இந்த ஃபாலன் ஏஞ்சல் தான் ஹெவனுடைய பில்டரா இருந்தது. இந்த ஏஞ்சலை காட் வந்து ரொம்ப நல்லா ஆனர் பண்ணி வச்சிருந்தாரு. பட் லூசிஃபர் கூட சேர்ந்து ரிபில் பண்ணதால தன்னுடைய ஆனரை இழந்து இப்போ ஹெல்க்கு வந்துடுச்சு. இப்போ எல்லா ஃபாலன் ஏஞ்சல்ஸும் பாண்டிமோனியம்குள்ள போயிட்டாங்க. பான் அப்படின்னா ஆல், டிமோனியம் அப்படின்னா டீமன். ஸோ எல்லா டீமன்ஸ்க்கும் உரிய பிளேஸ் தான் இந்த பாண்டிமோனியம். இப்போ ஹையஸ்ட் ரேங்கிங் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகி ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்குடைய பர்பஸ் என்னன்னா, இந்த டிஃபீட்க்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், எப்படி நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோங்கிறது தான். இப்போ இந்த ஹால் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த ஹையர் ரேங்கிங் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அவங்க எல்லாம் கோல்டன் த்ரோன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கவுன்சில் ஹால் ரொம்ப கிரௌடடா இருக்கு. எல்லாரும் சீட்க்கு வந்ததும் இப்போ சேட்டன் பேச ஆரம்பிக்குது. இந்த மீட்டிங்குடைய பர்பஸ் என்னன்னா, ஃபியூச்சர் பிளான்ஸை டிஸ்கஸ் பண்ண போறாங்க. காட்க்கு அகைன்ஸ்டா எப்படி ரிபில் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இப்போ மில்டன் இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸை ஸ்ப்ரிங் டைம்ல வரக்கூடிய பீஸ் கூட கம்பேர் பண்றாரு. இந்த பீஸ் எப்படி ஃபிளார் டு ஃபிளார் போகுமோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஹைவ்ல ஒன்னா கேதர் ஆகுமோ அந்த மாதிரி கேதர் ஆகி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபியூச்சரை பத்தி பேசுறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா யூஜா இருக்கிறதால அங்க சரியா கன்வீனியன்டா இல்ல. அதனால உடனே என்ன பண்றாங்க, ஒரு டைனி டிராஃப்ட் மாதிரி குட்டி ஆயிடுறாங்களாம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக. பட் இந்த கவுன்சிலுடைய சீஃப் லீடர்ஸ் யாரும் குட்டி ஆகல, ஜைஜாண்டிக்கான சைஸ்ல தான் இருக்காங்க. ஒரு சைலன்ஸ், அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் இப்போ கவுன்சில் ஸ்டார்ட் ஆகுது, பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோட புக் 1 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்தடுத்த வால்யூம்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.